கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 126 2வது வசனம். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். ஆமென். கர்த்தர் நமக்காக உங்களுக்காக பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார். அப்படி செய்ய போகிறது நிமித்தமாக உங்களை சுற்றி இருப்பவர்கள், அதாவது ஆண்டவரை அறியாதவங்க கூட இருப்பாங்க தெரியுமா? அந்த ஆண்டவரை அறியாதவங்க கூட அவங்க பார்த்து உங்களுக்கு நடக்க போகிற பெரிய காரியங்களை பார்த்து என்ன சொல்ல போகிறாங்கன்னா, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி அந்த புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பதாக, உங்களை சுற்றி இருக்கிற ஆண்டவரை அறியாத கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். அப்படி என்ன பெரிய காரியத்தை செய்ய போகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தை அதில் 1வது வசனம் சொல்லுகிறது, சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது நாம் சொப்பனம் காண்கிறவர்களைப் போல இருந்தோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் உங்கள் வாழ்க்கையுடைய அந்த நிலையை மாற்றும் பொழுது, இப்போ ஒரு ஃபேஸில் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போயிருந்தார்கள். அந்த சிறையிருப்பை கர்த்தர் திருப்பின போது, இமீடியட்டாக அவங்களுடைய சிறையிருப்பு திருப்பப்பட்ட போது, அது அவங்கள சுற்றி இருந்த புறஜாதியார் எல்லாருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமானதாக அது இருந்தது. ஆமென். அவர்கள் பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செஞ்சுருக்கிறார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கர்த்தர் பெரிய ஒரு மகிமையை காண்பித்தார் அன்றைக்கு. அதே போல் இன்னைக்கு ஒரு ஃபேஸில் இருக்கிற உங்களுடைய நிலையை, உங்களுடைய சூழ்நிலையை கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? மாற்ற போகிறார். ஒரு சடுதியான மாற்றம் உண்டாக போகிறது உங்கள் வாழ்க்கையில். அதை காண்கிற உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் என்று சொல்லி அவங்க கர்த்தருடைய நாமத்தை சொல்லும்படியான ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் வெளியரங்கமாக என்ன செய்ய போகிறார்? அந்தரங்கமாக அல்ல. கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற பெரிய காரியம் வெளியரங்கமாக கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். செய்து அவருடைய நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்த போகிறார். ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை உயர்த்த போகிற நாட்கள் வந்துவிட்டது. நீங்கள் இப்போ இருக்கிற நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போகிறார். அதை சடுதியாய் செய்ய போகிறார். எல்லாருடைய கண்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கும்படியாய் செய்ய போகிறார். விசுவாசிங்க, சீக்கிரமே மாற்றத்தை காண்பீர்கள். பெரிய காரியங்களை அவர் உங்களுக்காக செய்து முடிப்பார். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தையின்படியே தகப்பனே, இந்த நாளில் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கு கிரியை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. பெரிய காரியங்களை உமக்காக ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்காக எங்கள் வாழ்க்கையில் நீ செய்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.